நீட் எழுதணும்னு ஆசை, டாக்டர் ஆகணுங்கிறது கனவு. ஆனால் நான் எடுத்த எந்த டிசிஷனுமே இப்போ வரைக்கும் இட்ஸ் நாட் ஹெல்பிங் மீ. எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கூட நான் பண்ணுற ப்ரிப்பரேஷன்லையோ இல்லை நான் எடுத்துக்கிற ஹெல்ப்னாலேயோ எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எந்த ஒரு கைடன்ஸுமே என்னை கரெக்டான ஒரு பாத்தில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தோணலை. ஐ எம் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஒரு வேளை மிஸ்டேக் பண்ணிட்டனோ, நான் கனவுகள் போய் அடையிறக்கான வழி நான் தேர்ந்தெடுத்த அந்த பாத் வந்து கரெக்ட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ தோணியிருக்கு அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்காக தான் பசங்களா. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில், ஏன்னா ஜூன் மாதம் வந்து எப்படி இருக்கும், பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இது படிக்கட்டுமா அதை படிக்கட்டுமா, டைம் டேபிள் போடுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க டீச்சர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலராக ஒரு 3 to 4 months எல்லாமே முடிஞ்ச அந்த டைமில் நான் சரியாக தான் செய்கிறேனா, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடுது. அது வந்து ஐ கேன் ஏபிள் டு see in our teachers Instagram ID. ஓகே, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதில்ல, எல்லா இடத்துலையுமே நான் மிஸ்டேக் பண்ணிட்டனோ, எனக்கு கரெக்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறது எதுவுமே எனக்கு செட் ஆகலை, நான் ஹெல்ப் எடுத்துக்கிறேன், ஐம் கோயிங் ஃபார் அ கோச்சிங், அதனால் எனக்கு அது ஒர்க் ஆகலை, ஐம் நாட் இம்ப்ரூவைசிங், நான் கரெக்டாக தான் அது பண்ணுறேனாங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் பசங்களா இந்த டைமில் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் 7 months ஆச்சு நான் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா, எஃபெக்டிவ் பிளானிங், எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ, என்னென்னலாம் நான் வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான செஷன் தான் பசங்களா இது. நம்ம போய் பார்க்கலாம் என்னென்னலாம் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, செஷனை லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மைண்ட் செட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, சரி. அண்ட் எல்லா ஃப்ரீ நோட்ஸுமே நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்குது பசங்களா. இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் கைடன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் ஏன் இதனால வருது, ஏன்னா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆர் வில்லிங் டு டூ செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஆனால் நான் கரெக்டான ட்ராக்ல போகிறேனா இல்லையாங்கிறதே அவங்களால அனலைஸ் பண்ணிக்க முடியறதில்ல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெட்டீரியல் சோர்சிங் எல்லாமே அவங்களோட ஓன் வில்லில் வந்து நெட்லேருந்து எடுக்கிறது, கொஷின் பேப்பர்ஸ் நெட்லேருந்து எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. பட் எனக்கு ரொம்ப திருப்தியாக இல்லை, நான் அது கரெக்டான பாத்தில் போகலை அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னும் சிலர் வந்து நான் ஆல்ரெடி ஒருத்தங்க கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிறேன், நான் ஒரு சேனல்லையோ இல்லை நான் ஒரு இன்ஸ்டிடியூட்லேயோ படிச்சுட்ருக்கேன், பட் ஸ்டில் ஐ மேட் அ ராங் டிசிஷன். ஸோ இப்போ எப்படி நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இந்த ராங் டிசிஷன்ஸ்லாம் வருது, எஸ்பெஷலி செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் பசங்களா. ஓகே, ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய கஷ்டம் தான். ஏன் இது கஷ்டமாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்ரியலிஸ்டிக் டைம் பிளானிங். ஓகேவா, ஒரு ரியலிஸ்டிக்னஸ்ஸே இருக்காது. அதாவது ஃபெலோ காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது பசங்களா நம்மளுக்கு. உண்மையாலுமே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், உன் எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உங்கள் கூட காம்படிஷனில் உங்கள் கூட நம்மளோட இந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இந்த ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. ரைட், அவங்க என்ன ஒரு ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பிளான் பண்ணுறது எனக்கு முக்கியமா, நான் பிளான் பண்ணுறது என்னால் முடிக்க முடியறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்களா, ரியலிஸ்டிக் பிளான் அப்படிங்கிறது சம்திங். இன்னைக்கு என்னால் பேண்ட்வித்தில் முடியல, நான் பிளான் பண்ணது கரெக்ட், பட் என்னால் இன்னைக்கு பேண்ட்வித்தில் முடியல, பட் இந்த முடியாததுக்கு ஐ கேன் கோ ஃபார் ஆஃப்டர் அ வீக், எனக்கு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமில் நான் முடிச்சுடுவேன், ஏன்னா எனக்கு சண்டே இந்த கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ ரியலிஸ்டிக் பிளான் அப்படிங்கிறது கம்ஸ் வித் அ கமிட்மெண்ட். அன்ரியலிஸ்டிக் பிளான் அப்படிங்கிறது கமிட்மெண்ட்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே வந்து வானத்துலேருந்து குதிச்சா எப்படி நம்ம பிளான் பண்ணுவோம் அந்த மாதிரி ரொம்பவே வந்து கமிட்மெண்ட் இல்லாமல் ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கும், ஏஐ ட்ரிவனாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. காலையில் 5 மணிக்கு பல் துலக்குவது, 5:30க்கு சாப்பிடுவது, 6:30 மணிக்கு சாமி கும்பிடுவது, 7:30 மணிக்கு கிளம்புவது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அது யாராலையும் பண்ண முடியாது பசங்களா, நாட் ஈவன் யோர் செல்ஃப். அப்போ அதில் சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலுமே நம்மளுக்கு அது எங்கேயும் சரி பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் அது எங்கேயும் சரி பண்ண முடியாது. அண்ட் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங், வி ஆர் நாட் ஆன்சரபிள் ஃபார் எனிதிங். ஏன் இன்னைக்கு இந்த பிளான் சொதப்பிடுச்சு, ஏன் இன்னைக்கு இந்த பிளான் நீங்கள் பண்ணலை, என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு யாருமே உங்களை மானிட்டர் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. ரைட், நம்ம அம்மா அப்பா கேட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை, படின்னு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. ரைட், அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அன்ரியலிஸ்டிக் டைம் டேபிள்குள்ளார நீங்கள் போகிறதுக்கு.
அப்போ ஒரு ரியலிஸ்டிக் டைம் டேபிள் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இன்னைக்கு இதை முடிக்கல, ஏன் முடிக்கல, இதை நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளார முடிச்சிடு, ஸ்கெட்யூல் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நம்மளோட அன்ரியலிஸ்டிக் டைம் டேபிள். இதை எல்லாருமே பண்ணுறோம். அதனால தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக அதை நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிப்பீட்டரோ ரீரிப்பீட்டரோ ஃப்ரெஷரோ நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட்டில் வேணாலும் படிங்க, யூ பீப்புள் ஆர் லைக் உங்கள் கன்சிஸ்டன்சி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும் பசங்களா. இது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த ப்ராப்ளம், நீ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பசங்க இல்லையே, யூ கேன் டூ மச் பெட்டர், ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க பசங்களா. ஸோ அதனாலேயே உங்கள் கன்சிஸ்டன்சி குறைஞ்சிருக்கா இல்லையாங்கிறது கூட உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியாது. அதுதான் விஷயமே. அப்போ இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் அடுத்தது ப்ரொகாஸ்டினேஷன். இன்னைக்கு நான் தானே பண்ணியிருக்கேன், நான் தப்போட டைம் டேபிள் நான் ஃபிக்ஸ் பண்ணது தான், நான் எப்போ வேணால் எனக்கு ஏத்தாப்புல மாற்றிக்குவேன். இன்னைக்கு ஐம் நாட் இன் த மூட் டு ஸ்டடி, ஸோ நான் என்ன பண்ணுறேன், புக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன், அடுத்த வேலையை பார்க்குறேன், அதுக்கப்புறம் நாளைக்கு நான் கொஞ்சம் சேர்ந்து படிச்சுக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொகாஸ்டினேஷன் வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் அ லாங் ஜேர்னி. ஓகே, இது வந்து ஒரு நல்லா குட்டான ஒரு விஷயமே கிடையாது பசங்களா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பிளான் பண்ணுற ஒரு விஷயத்தில் ப்ரொகாஸ்டினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், நான் தானே டிசைட் பண்ண போகிறேன், என்ன கேள்வி கேட்டால் நான் தான் என்ன கேள்வி கேட்டுக்கணும், அப்போ நான் எனக்கு நானே பதில் சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணக்கூடிய டைம் டேபிளில் எல்லாத்துலேயுமே ஒரு குட்டி ப்ரொகாஸ்டினேஷன் இல்லை, ஒரு மிகப்பெரிய ப்ரொகாஸ்டினேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது மட்டும் கிடையாது, என் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். பிகாஸ் இப்போ உங்களுக்கு வந்து என்ன மெட்டீரியல், நம்ம எடுத்திருக்க மெட்டீரியல், நம்ம வச்சிருக்க மெட்டீரியல் பர்ஃபெக்டான மெட்டீரியலா, இது கரெக்டான மெட்டீரியலா, இது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி ஒரு ரிவைஸ்டான மெட்டீரியல் தான் இப்போ எல்லாம் படிக்கிறாங்களா? ஏன்னா வருஷம் ஸ்டாண்டர்ட் மாறிக்கிட்டே போகுது, அதுக்கேத்தாப்புல புக்கோட ஸ்டாண்டர்ட்ஸும் மாறி இருக்கா? அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் எல்லாரும் ஆன்லைனில் XYZ வாங்குறாங்கன்னு நீங்களும் ஒரு XYZ புக் வாங்கினீங்கன்னா அது இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு கரெக்டாக வந்து அது கரெக்டாக வைப்ரேட் ஆகுதா, ரெசனேட் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. சிமிலர் வே த क्वेश्चन பேப்பர்ஸ் டூ. நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு வெப்சைட்ல இருந்து ஓகே ஃப்ரீயா 2 क्वेश्चन பேப்பர், இன்னொரு 500 ரூபாய் கட்டினா இன்னும் 2 क्वेश्चन பேப்பர் கிடைக்கும், அப்போ we can pay and we can get அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரேண்டம் வெப்சைட்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்க பசங்களா. அதெல்லாம் சேஃபா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் தெரியாது. இன்னொன்னு, அந்த क्वेश्चन பேப்பர் எல்லாமே அப்டேட்டடா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கிறது அப்டேட்டாக இருக்கான்னு தெரியாது. ஒரு ஃபார்முலா ஷீட் ஆன்லைனில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆனால் அதுவும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷனுக்கும் ஒரு மனச்சோர்வுக்கும் நீங்களே வந்து விட்டுத்தொலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. அதுவும் ஒரு பெரிய ரீசன். ஸோ இது எல்லாமே உங்களோட நான் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு மிகப்பெரிய ரீசனாக மாறிடும் பசங்களா. அப்போ இதெல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பேஸே இல்லாமல் ரொம்ப அடைஞ்ச மாதிரி யூ பீப்புள் வில் லூஸ் யோர் கண்ட்ரோல். உங்களோட அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த த்ரைவ்னஸ் இது எல்லாமே போயிடும். அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? யூ பீப்புள் நீட் அ பர்ஃபெக்ட் அசெட்ஸ். அதாவது ரியலிஸ்டிக்காக யூ பீப்புள் நீட். பிகாஸ் உங்கள் மிஸ்டேக்ஸை இந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும். இன்னும் 7 மாதம் தான் இருக்குது. ஸோ படிக்கிறதோட இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே இட் ஷுட் பி வெரி ரியலிஸ்டிக். யூ ஷுட் ஹாவ் அ பர்சன் ஹூ வில் பி லைக், நீ இன்னைக்கு இதை படிக்கல, ஏன் அதை பண்ணலை அப்படின்னு கேட்கறக்கு ஒரு பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் அ மென்டார், ரைட்? யூ பீப்புள் ஹாவ் டு பி லைக், இல்லை எனக்கு வந்து இது டவுட்டாக இருக்குது, ஐ நீட் அ சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறக்கும் உங்களை ட்ராக்கரில் வச்சுக்கிறக்கும் யூ பீப்புள் நீட் அ மென்டார், ரைட்? ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் இன் த சென்ஸ் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொகாஸ்டினேஷன் இல்லை, இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் இன் த சென்ஸ் ஓகே இன்னைக்கு நான் அது பிளான் பண்ணேன், என்னோட டெட்லைன் வந்து அடுத்த வாரத்துக்குள்ளார மறுபடியும் எனக்கு இன்னொரு நாள் இங்கே அவைலபிலிட்டி கிடைக்குது, ஸோ அதில் ஐ கேன் அக்காமடேட், என் மற்ற பிளான்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் ஐ கேன் அக்காமடேட் அப்படிங்கிற மாதிரி ரியலிஸ்டிக்காக கமிட்மெண்ட் இருக்கக்கூடியது. ஐயோ எனக்கு சண்டே டெஸ்ட் இருக்கு, இன்னைக்கு முடிக்கல அப்படின்னா சண்டே டெஸ்ட்ல ஐ கான்ட் பெர்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டான ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் இயர் ஃபுல்லாத்துக்கும் இருக்கணும். வெறும் படிக்கிறதோடு இல்லாமல் என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ், நம்ம எப்படி நம்ம ஃபெலோ ஆஸ்பிரன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு ஹைலி வந்து யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்னென்ன, அதில் எவ்வளோ க்யூரேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு யூ பீப்புள் ஹாவ் டு பி லைக் அ பேலன்ஸ்டு ஸ்கெட்யூலாக இருக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்பவே யோசிச்சு கியூரேட் பண்ண கொஸ்டினாக இருந்தால் தான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறப்ப நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 100-500 கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்கன்னா அந்த 500 கொஸ்டின்ஸ் உங்களை காப்பாற்ற போகிறது இல்லை, அதை சால்வ் பண்ணுறப்ப கிடைக்கிற அந்த நாலேஜ் தான் உங்களை காப்பாற்றும். அப்போ அதுக்கேற்றாப்புல உங்கள் கியூரேட்னஸ் இருக்கணும். ஸோ பசங்களா, இதெல்லாம் இருந்தால் தான் யூ பீப்புள் கேன் ஹாவ் ஹை ப்ரொடக்டிவிட்டி.
ஹை ப்ரொடக்டிவிட்டி இருக்கிறப்ப எரர் மினிமைசேஷனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து மேம் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஏதாச்சும் வழி இருக்கா, இப்போ டூ வி ஹாவ் எனிதிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Xylemல இந்த மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்காகவே வி பீப்புள் ஆர் லான்ச்சிங் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். பசங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேட்ச் நம்ம லான்ச் பண்ணதில்லை. பட் டியூ டு யோர் நீங்கள் கொடுத்த இன்புட்னால தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சையே உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் என்னென்னலாம் உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய கடைசி 7 மாதத்துக்கான ஒரே ஒரு இடம் இது மட்டும்தான். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 இடத்துலையுமே நடக்க போகுது பசங்களா. இட் இஸ் நாட் லைக் நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸாக கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு உருவாக்கின பேட்ச் தான் இது. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், we have 2000+ டாக்டர்ஸ், ரைட்? அவங்க எல்லாருமே என்னென்ன மெட்டீரியல், என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரீஸ் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களோ அதை ரொம்பவே செலக்டிவாக மாற்றி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரதா ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். இதில் சிலபஸ் கம்ப்ளீஷன் மட்டுமோட நம்ம நிற்க போகிறது இல்லை பசங்களா. அதுவும் போக உங்களோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன், ஓகே, அண்ட் உங்களோட டெஸ்ட் சீரீஸ், ஜிஐபிஸ், கிராண்ட் டெஸ்ட், அதுவும் ஃபுல்லாக இப்போ இருக்க ரிவைஸ்டாக அப் டு டேட் கியூரேட்டட் கொஷின்ஸில். ஸோ இவ்வளோ நாள் எப்படியோ போயிட்டு போகுது பசங்களா, ஓகே, இவ்வளோ நாள் எப்படியோ போயிட்டு போகுது. பட் இப்போ இட்ஸ் அ ஃபைனல் டைம், ஃபைனல் கால் ஃபார் யூ பீப்புள் டு வேக் அப் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சினாரியோ. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பசங்களா, சீக்கிரமாக DOC 2026 அப்படிங்கிற கூப்பன் கோடை நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் ஆன்லைன் பேட்சில் யூஸ் பண்ணுறதுனால 10K வர்த்தான பேட்ச் உங்களுக்கு 8499 கிடைக்கும் பசங்களா. அதுவும் இல்லை எனக்கு மெட்டீரியல் கொடுங்க, எனக்கு மெட்டீரியல் வேணும், எனக்கு டேப் வேணும், எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் செட்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் 24,648க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட கோர்ஸ் உங்கள் கையில் என்ன மாதிரி கோர்ஸ் வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதில் லைவ் கிளாஸஸ் மட்டும் உள்ள பசங்களா, யூ பீப்புள் வில் பி ஹேவிங் AI குரு. திடீர்னு டவுட் வந்துச்சுன்னா AI குரு இஸ் அ வெரி கிரேட் ஹெல்ப். ஓகே, அண்ட் நிறைய DPPs, அதுக்கப்புறம் பர்சனலைஸ்டு மென்டார்ஸ் இருப்பாங்க. நிறைய டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். நம்மளுக்கு நார்மலாக வெற்றி பேட்ச் பசங்க, மாரா பேட்ச் பசங்க என்னென்னலாம் எழுதுறாங்களோ அதுவும் ஃபாஸ்ட் ட்ராக்கு கிடைக்கும், ரைட்? ஆப் ஆக்சஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறப்ப எதுக்கு பசங்களா வெயிட்டிங்? டன். இல்லை மேம் எனக்கு வந்து டேபோட கொடுத்துருங்க அப்படின்னாலுமே தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். அண்ட் திஸ் டேப் இஸ் பியூர்லி ஃபார் ஸ்டடி பர்பஸ். இதில் நீங்கள் வேறு எந்த ஆப்பும் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. Xylemல மட்டும் அந்த ஆப் மட்டும்தான் இதில் ஓப்பன் ஆகும். இல்லை மேம் நான் ஆஃப்லைனில் தான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன்னா திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடத்துலையுமே நம்மளுக்கு இந்த டைம் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஆஃப்லைன் மோடில் நடக்க போகுது பசங்களா. இதில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம்லேருந்து டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ஆப் ஆக்சஸ் வரைக்கும் பசங்களுக்கு கிடைக்கும், ரைட்? நம்ம லாஸ்ட் மினிட்ல நம்ம என்ன பண்ணுவோம் பசங்களா, we will be starting XPL. அந்த XPL ஆக்சஸும் கிடைக்கும். அப்போ you people can have multiple revisionஸோட multiple test practice. இன்னைக்கு நீ இதை படிச்சிடும், நாளைக்கு உனக்கு டெஸ்ட் இருக்கும், நாளைக்கு உனக்கு இந்த டெஸ்ட் இருக்கு அப்படின்னு there will be a perfect mentorship for your guidance. அப்போ யூ கேன் ஃபைண்ட் சரி நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் 528 ஆர் இஃப் யூ கெட்டிங் 128 அந்த கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் என்னென்ன உங்களால் கண்டுபிடிக்க முடியாது when you are just on your own. ஆனால் இப்போ யூ கேன் ஃபிகர் அவுட். நம்ம ஒருத்தங்க வந்து இல்லை இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது, 80% வந்து டிஃபிகல்ட், 20% ஈஸியான கொஸ்டின் பேப்பர், இல்லை இது 45-45 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யூ பீப்புள் கேன் ஹாவ் அ கைடன்ஸ். அப்போ இப்படி இருக்கிறப்ப உங்களோட கான்ஃபிடன்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை பசங்களா. யூ பீப்புள் கேன் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம், யூ பீப்புள் கேன் ஏபிள் டு லைக் டூ மச் பெட்டர். எரர் மினிமைசேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது எல்லாம் நீங்கள் எங்களை கேட்டனால உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கு பசங்களா. ஸோ இஃப் யூ திங்க் திஸ் இஸ் த ரைட் பேட்ச் ஃபார் யூ தென் இட் இஸ் த ரைட் டைம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் அட்மிஷன்ஸை புக் பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் தான் மேம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ பீப்புள் கேன் புக் ஆன் ஆன்லைன் ஆல்சோ. நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அங்கே நீங்கள் கூட கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. டன். ஸோ சீக்கிரமாக நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நடத்த போகிறோம். அப்போ மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. இட் இஸ் அ ரைட் டைம் டு சேஞ்ச் ஆல் யுவர் மிஸ்டேக்ஸ், ரைட்? ஸோ ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கோம் எப்போ சொல்கிற மாதிரி. ஓகே, வி பீப்புள் ஆர் தேர். லெட்ஸ் ஒர்க் டுகெதர் அண்ட் லெட்ஸ் ஃபிகர் திஸ் அவுட். ஓகே பசங்களா, உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கிளாஸில் சந்திக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். டேக் கேர். திஸ் இஸ் மீ யோர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when Shobi ma'am is here. No fear, right? Have a great day பசங்களா.